الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد وقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون إن الذين يغضون أصواتهم عند رسول الله أولئك الذين امتحن الله قلوبهم للتقوى لهم مغفرة وأجر عظيم إن الذين ينادونك من وراء الحجرات أكثرهم لا يعقلون ولو أنهم صبروا حتى تخرج إليهم لكان خيرا لهم والله غفور رحيم. முக்கியமான சூரா தான் இந்த சூரத்துல் ஹுஜராத். இந்த சூரத்துல் ஹுஜராத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது, சூரத்துல் அஹ்லாக் வல் ஆதாப். அஹ்லாக் ஒழுக்கங்களை பற்றி பேசக்கூடிய சூரா, அதபுகளை அஹ்லாக்குகளை பற்றி பேசக்கூடிய சூரா. குர்ஆனிலே இபாதத்துகளுடைய ஆயத்துகளை விட அஹ்லாக்குடைய ஆயத்துகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய மீசானை மிக பாரமாக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் நல்ல அஹ்லாக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலும் 18 ஆயத்துகளை கொண்ட சூறா இது. மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா இது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இறக்கப்பட்ட சூறா இது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி காலமாகும் பொழுது இறக்கப்பட்ட சூறா தான் இந்த சூறா. இந்த சூறா மதனி சூறா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா. மதீனாவுடைய 28 சூறாக்களில் இது 13வது சூறா. இது இரண்டாவது, நாம் குர்ஆனை 7ஆக பிரிக்கலாம். ஏற்கனவே இது சம்பந்தமாக படித்திருக்கிறோம். சூரா காஃபிலே 7ஆக பிரித்தால் கடைசி பகுதி காஃபிலிருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் அதற்கு நாம் முஃபஸ்ஸல் என்று சொல்லுவோம். சூரா காஃபிலிருந்து அதற்கு மேல் வரக்கூடிய 30 சூறாக்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அதுதான் அல் மசானி. மசானி என்று சொல்லப்படக்கூடிய 30 சூறாக்களில் இது 30வது சூறா. இது மசானி என்று சொல்லப்படக்கூடிய 30 சூறாக்களில் இது 30வது கடைசி சூறா தான் இந்த சூரத்துல் ஹுஜராத். மூன்றாவது, குர்ஆனிலே அழைக்கக்கூடிய யா அய்யுஹல்லதீன என்று அழைக்கக்கூடிய 10 சூறாக்கள் இருக்கிறது. அந்த 10 சூறாக்களில் இது 5வது சூறா.
நாலாவது அம்சமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று குர்ஆனில் 3 சூறாக்கள் தொடங்குகிறது. அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று தொடங்கக்கூடிய 3 சூறாக்களில் இது 2வது சூறா. இந்த சூறாவிலே 347 சொற்கள் இருக்கிறது. இந்த சூரா ஹுஜராத்திலே 347 சொற்கள் இருக்கிறது. 1507 எழுத்துக்கள் இருக்கிறது, ஹர்ஃபுகள். இந்த சூறாவுடைய விசேட அம்சங்கள் ஒன்றுதான் அல்லாஹ் என்ற வார்த்தை இந்த சூறாவில் 27 தடவை இடம்பெறுகிறது. முதலாவது ஆயத்திலே 2 தடவை பைன யதைல்லாஹ் வத்தகுல்லாஹ், அவிடத்திலே 2 இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்க 3வது ஆயத்தில் இந்த ரசூலில்லாஹ். அடுத்த ஆயத்தில் பாருங்க வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் என்ற வார்த்தை 27 தடவை இந்த சூறாவில் இடம்பெறுகிறது. குர்ஆனில் இது 49வது சூரா. சூரத்துல் ஹுஜராத் குர்ஆனில் 49வது சூரா. ஆனால் இறக்கப்பட்டது 106வதாக இறக்கப்பட்ட சூரா. இது 106வதாக இறக்கப்பட்ட சூரா. அப்படி என்றால் கடைசி காலத்தில் இறக்கப்பட்ட சூரா தான் இந்த சூரத்துல் ஹுஜராத். இந்த 18 ஆயத்துகளில் 10 ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது. உதாரணமாக 2வது ஆயத்தை பாருங்க, வஅன்தும் லா தஷ்உரூன், நூன்ல முடிவடையுது. 10 ஆயத்துகள். 7 ஆயத்துகள் மீம்ல முடிவடையுது. 7 ஆயத்துகள் மீம்ல முடிவடையுது. முதல் ஆயத்தை பாருங்க, இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், மீம்ல முடிவடையுது. ஒரே ஒரு ஆயத் ரால முடிவடையுது. ஒரே ஒரு ஆயத்து தான் ரா என்ற எழுத்துல முடிவடையுது. அதை தவிர மற்ற எல்லாமே மீம்லையும் நூன்லையும் தான் முடிவடை இந்த சூறாக்கள். இந்த சூறாவுடைய விசேட அம்சங்கள், ஹசாயிஸ். என்ன விசேட அம்சம் என்றா, இந்த சூறாவில் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று 5 தடவை மூமின்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு. முதல் ஆயத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. முதலாவது ஆயத்தை பாருங்க. 2வது ஆயத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. இவ்வாறு 6வது ஆயத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அப்ப இந்த ஆயத்தில் ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் 5 தடவை இந்த சூறாவில் அல்லாஹ் மூமீன்களை கூப்பிடுறான், அழைக்கின்றான். 5 தடவை. ஒரே ஒரு தடவை அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைக்கிறான். அப்ப 6 அழைப்புகள் இந்த சூறால இருக்கு. அடுத்த விசேட அம்சம் என்னண்டா, இந்த ஆயத்தில் அதிகமான சபபு நுசூல் இருக்கு. இந்த ஆயத்துகள் இறங்கப்பட்டதற்கு காரணங்கள் அதிகம். அப்படின்னா இப்போ முதலாவது ஆயத்திலிருந்து 3வது ஆயத்து வரையும் இருக்குதே, நாங்கள் படிக்கும் பொழுது தெளிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இவைகள் இறங்கியது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுடைய விடயத்தில். முதல் 2 ஆயத், 3 ஆயத். 4வது 5வது ஆயத் இறங்கியது அந்த காலத்திலே பனு தமீம் என்ற ஒரு கூட்டம் இருந்தாங்க. தஃப்சீர்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த பனு தமீமுடைய விடயத்தில் தான் 4வது 5வது ஆயத் இறங்கியது. 6வது 8வது ஆயத் இறங்கியது வலீத் பின் உக்பாவுடைய விடயத்தில்.
9வது 10வது ஆயத் இறங்கியது அப்துல்லா பின் உபை இதே போல அன்சாரிகளுடைய விடயத்தில். 11வது ஆயத் இறங்கியதும் அன்சாரிகளுடைய விடயத்தில். 17வது ஆயத் இறங்கியதும் பனு அசதுடைய விடயத்தில். அதாவது இந்த சூறாவில் அதிகமான ஆயத்துக்கு சபபுன் நுசூல் இருக்குது. அடுத்த முக்கிய ஒரு அம்சம்தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீரில் தான் நாங்கள் தெளிவாக அதை படிப்போம். இதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 9 மனைவிமார்களுக்கு 9 அறைகள் கட்டி கொடுத்திருந்தார். மஸ்ஜிது நபவியை சுற்றி மதீனாவுக்கு போனவங்களும் தான் போறவங்களும் தான் கட்டாயம் இவைகளை படிச்சுட்டு போனால் அந்த இடத்துல நல்ல தெளிவொன்று கிடைக்கும். 9 ஹுஜராத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பச்சை குப்பை இருக்குதே, அது ஆயிஷா ரலியல்லாஹு கொடுத்த ரூம் அறை ஹுஜராத். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பிற்காலத்தில் கொடுத்தாங்க. தன்னை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு ரூம். இவ்வாறு 9 அறைகள் நபி அவங்க கொடுத்திருந்தார். இதற்கு அரபியில சொல்றது ஹுஜராத். என்ன சொல்றது? இந்த ஹுஜராத்துக்குள்ள என்ன நடந்தது, ஹுஜராத்துடைய வரலாறுகள் என்ன, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 1 கட்டிய ஹுஜராத்துகள் ஹிஜ்ரி 88ஆம் ஆண்டு மஸ்ஜிது நபவியை விஸ்தரிக்கும் பொழுது அந்த ஹுஜராத்துகள் உடைக்கப்பட்டது. அந்த நேரம் சஹாபாக்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹுஜராத்துகளை உடைக்காம வைங்க, ஏனென்றா பின்னால் வரக்கூடியவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த துனியாவை பார்த்து படிப்பினை பெறலாம். ஆனால் மஸ்ஜித் நபவியை விஸ்தரிக்க வேண்டிய நிலைமையாக மாறிட்டு அதனால நபியுடைய வீடுகள் எல்லாம் ஹுஜராத்துகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. அடுத்த இந்த சூறாவிலே மூமீன்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கு எல்லாருமே மூமீன்கள் என்று வாதாடுறாங்க. ஆனால் எல்லோரும் மூமீன்கள் அல்ல. மூமீன்கள் வேறு, முஸ்லீம்கள் வேறு என்ற விடயத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அடுத்த முக்கியமாக அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று 5 தடவை அழைத்து 5 வகையான ஒழுக்கங்கள் அல்லாஹ் படித்து தாரான். ஒழுக்கம் உள்ள சமூகம் முஸ்லிம் சமூகம். எப்போ ஒழுக்கம் போயிடுமோ இந்த சமூகத்துக்கும் அழிவு இறங்கிடும். என்ன ஒழுக்கம் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான்? முதலாவது ஒழுக்கம் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடும். எப்பயும் யாருக்கு வழிபடணும்? அல்லாஹ் ரசூலுக்கு தான். குர்ஆன் ஹதீஸ் அதுக்கு அங்கிட்டு போகப்பட வாழ்க்கையில். அதை தாண்டி நீங்களோ உங்களுக்கு அல்லாஹ்ட சாபம் தான். அது முழு உலகமும் சேர்ந்து முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கல. முதலாவது. ரெண்டாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலமும் கண்ணியப்படுத்தும். அவங்க ஹயாத்தோடு இருந்தாலும் சரி, அவங்க மௌத்தானாலும் சரி, அவங்களோட கண்ணியத்தில் எந்த குறைவும் செய்யக்கூடாது. மூன்றாவது, செய்திகள் காது கேட்டினா உடனே நம்பிடப்படாது. அல்லாஹ் படிச்சுட்டார ஒழுக்கங்கள். ஒரு செய்தி ஒன்று காதுக்கு எட்டுது, அன்றைக்கு தானே எல்லாமே இருக்குது ஊடகம், பொய்கள் இட்டுக்கட், உடனே நம்பிடக்கூடாது. முஸ்லிம் என்பவர் நம்ப மாட்டார். மூணாவது ஒழுக்கம். நாலாவது ஒழுக்கம், மற்றவர்களை கிண்டல் பண்றது ஹராம் ஒரு முஸ்லிமுக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, மற்றவங்களை கிண்டல் பண்றது ஒரு முஸ்லிமுக்கு ஹராம். கிண்டல் பண்ணுவது ஹராம் என்பது இந்த சூரா தெளிவுபடுத்துது. கிண்டல் என்றா என்ன? ஒரு சபையில் சிரிக்க வைக்கிறதுக்காக பொய்யையும் சொல்லலாம், கிண்டல் பண்றது. ஐந்தாவது, மக்களுடைய குறையை தேடுதல், கெட்ட எண்ணம், அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை பேசுதல். இந்த மூணையும் தடை செய்யும். என்னிடத்துல ஒரு குறை இருக்குது, ஒரு ஆள் என்ற குறையை தேடுறது ஹராம், முடியாத ஒரு முஸ்லிமுக்கு. ரெண்டாவது, கெட்ட எண்ணம் வைக்கிறார். மூன்றாவது, என்னிடம் இருக்கக்கூடிய குறையை அவர் பேசுறார். இந்த மூணும் ஹராம். இந்த 5 வகையான ஒழுக்கங்களையும் இந்த சூரா படித்து தரு. அடுத்தது, ஒரு முஸ்லிம் சமூகத்தை எப்படி உருவாக்குறது, ஒரு ஊர் எப்படி உருவாக்குறது. முஸ்லிம் சமூகம் ஏன் தத்தளிக்குது பின்னால வரும். ஏன்னா சமூகவியல் உருவாக்கப்படல. ஒரு ஊருடைய தலைமத்துவம், நாட்டுடைய தலைமத்துவம், சமூகத்துடைய தலைமத்துவம் உருவாக்கப்படல. இது எவ்வாறு உருவாக்குறது என்று இந்த சூறால இருக்கு.
இப்போ நாங்கள் நினைச்ச மாதிரி தலைமத்துவம் அல்ல. ஒருவர் லோ படிச்சிட்டார், ஒருவர் ஒவ்வொரு விஷயத்தை படிச்சிட்டார், கம்ப்யூட்டரை படிச்சிட்டார், ஒருவர் வைத்தியரை படிச்சிட்டார், வைத்தியத்தை இவரை கொண்டு போய் ஊருக்கு தலைவராக்கி இவர் படித்த மனுஷன் இது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளையில் 38 பேரைத்தான் தலைவராக தேர்ந்தெடுத்தார். ஏன்? அந்த 38 பேரிடமும் தலைமத்துவ பண்புகள் இருந்தது. எவ்வாறு ஒரு சமூகத்தை வழி நடாத்துதல். அப்ப இந்த சூறாவுல இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாங்கள் படிப்போம். இதே போன்று இன்னும் பல விடயங்கள் இந்த சூறாவில் இருக்குது. தஃப்சீரை பார்ப்போம். தஃப்சீரில் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மற்ற விடயங்கள் தெளிவுக்கு வரும். பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே. யாரை பார்த்து கூப்பிடுறான் அல்லாஹ்? முஸ்லீம்களுக்கு அல்ல இந்த கட்டளை, இது ஈமான் உள்ளவர்களுக்கு. உங்களுக்கு தெரியும் ஈமான் ரெண்டு வகை, முஜ்மல் முஃபஸ்ஸல். ஈமான் முஜ்மல்னா என்ன? சுருக்கமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் கல்புல் எடுத்த சுருக்கமான ஈமான். விரிவான ஈமான் என்றா என்ன? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி படிச்சிருப்போம். விரிவான ஈமானத்தான் உலமாக்கள் மூணா பிரிப்பாங்க, தௌஹீத், ரிசாலத், மஆத். தௌஹீத் என்றா என்ன? அல்லாஹ் ஒருவன், கலா கதிர் உண்மை, இதை நம்புறது. ரிசாலத் என்றா என்ன? மலக்குகள், ரசூல்மார்கள், வேதங்கள், இந்த மூணும் இறக்கப்பட்டதை நம்புறது. மஆத் என்றா என்ன? மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவது உண்மை. அப்ப இந்த மூணு பகுதிக்குள்ளேயும் பாருங்க ஆறும் அடங்கிட்டு. தௌஹீதுக்குள்ள 2 விஷயம், ரிசாலத்துக்குள்ள 3 விடயம், 5 மஆதுக்குள்ள 1. இந்த 6ம் கல்புல இருந்தா அவருக்கு பேர் என்ன? முஃமின். அப்ப அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் யாரையும் எதையும் முற்படுத்தாதீர்கள். யாரையும் எதையும் என்ன செஞ்சிடாதீங்க. அப்ப உங்களுக்கு மூமீன்களுக்கு முதல் இடம் யாருக்கு நீங்க கொடுக்கணும்? அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும். லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் என்ன? இதைத்தான் பார்ப்போம். கல்யாணம் ஒன்று வரும், உதாரணத்துக்கு கல்யாணம் ஒன்று வந்தா இந்த கல்யாணத்தில் ஊருடைய வழிமுறையை பார்க்கிறதா, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை பார்க்கிறதா? எதை முதல் படுத்தணும்? அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறான்? பொன் பார்க்கிறது, பெண்ணுக்கு மகர் கொடுக்கிறது, அல்லாஹ்ட கட்டளை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை என்ன? இப்ப சிறுபான்மை நாட்டில் வாழ்றோம் நாங்க. இப்ப எங்களோட மையத்துகள் எல்லாம் எரிக்கப்படுது. இப்ப அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை என்ன? இதைத்தான் பார்க்கணும். மூமின் பாப்பா, முஸ்லிம் முனாஃபிக் பார்க்க மாட்டார். அவர் நினைச்சதெல்லாம் செய்வார். அவர் என்ன செய்வார்? நினைச்சதெல்லாம் செஞ்சு பார்ப்பார். இல்ல, முஸ்லிம் முஃமின் தேடுவார், என்ன இதற்கு பொருத்தம், என்ன செய்யலாம். நல்ல ஒரு உதாரணம் தான் ஹுதைபியா உடன்படிக்கை. பேச்சுவார்த்தை முஸ்லிம் புத்திஜீவிகளை ஒன்று சேர்க்குது. இன்றைக்கு ஆகப்பெரிய நோய் என்னண்டா, எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க நானும் புத்திஜீவி, அதுதான் இடத்துல உள்ள பெரிய பிரச்சனை. ஆனா அம்ம ஜுசு கூட தெரியாம இருக்கு. ஒரு சூரா உண்மையான புத்திஜீவியார், உண்மையான புத்திஜீவியார் சமூகத்துடைய பிரச்சனை வரும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹால போட்டு பார்ப்பார், தீர்வு இருக்குதா? இல்ல. சூரா பக்ரால போட்டு பார்ப்பார், தீர்வு இருக்குதா? இல்ல. சூரா ஆல இம்ரான் இல்ல. சூரத்துன் நிசா இல்ல. ஒவ்வொரு சூறாவிலையும் தேடி தேடி பார்ப்பார், தற்கால பிரச்சனைக்கு என்ன தீர்வு. இதை விட்டுட்டு ஆங்கிலேயர்கள் காட்டியதையும் வேறு வேறு யகூதிகள் காட்டினதையும் தீர்வாக எடுத்தா எங்க இந்த சமூகத்துக்கு விடிவு கிடைக்க போகுது? ஒன்றை விளங்கி கொள்ளும்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராகவும் இருந்தார்கள், இமாமாகவும் இருந்தார்கள். யாரா இருந்தாங்க? முஸல்லாவுல தொழுவிக்கிற இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சமயம் அரசியல் தலைவராக இருந்தது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சமூகத்தை வழி நடாத்தினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாகவும் இருந்தார், அமீராகவும் இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாகவும் இருந்தார், அமீராகவும் இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாகவும் இருந்தார், அமீராகவும் இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு இமாமாகவும் இருந்தார், அமீராகவும் இருந்தார். சரி, இன்றுள்ள பிரச்சனை என்ன? மார்க்கத்துக்கு இமாம்கள் வேற, முஸ்லிம் சமூகத்துக்கு அமீர்கள் வேறு. ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு நான் அதுக்கு தலைவர், முஸ்லிம் சமூகத்துக்கு தலைவர் நான் தான். இவரும் சொல்றாரு, அவரும் சொல்றாரு, இவரும் சொல்றாரு. சரி, மார்க்க விடயங்களுக்கு ஃபத்வா அது மௌலவி மாட்டம் கேளு. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தினர்களே, நீங்க சிந்திங்காம விடுங்க. இந்த விடயத்தை பிரச்சனை இல்லை, தீர்வு என்ன? இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு அமீர் தேவை. அவர் இமாமாகவும் இருக்க வேண்டும், அமீராகவும் இருக்க வேண்டும். ஒன்று, சமூகத்துடைய தலைவர் என்று வாதிடக்கூடிய ஒவ்வொருவரும் குர்ஆனை படிக்க வேண்டும், அல்லது குர்ஆனை படித்தவர்கள் அமீர்களாக மாற்றப்பட வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்று நடக்க வேண்டும். ஏன்? தீர்வு இருக்குது குர்ஆனுக்குள், தீர்வு இருக்குது ஹதீஸுக்குள். உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஜகாத் தரமாட்டோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? ஜகாத் தராவிட்டால் யுத்தம் செய்வேன். உமர் ரலியல்லாஹு கூட விளங்கல்ல. இது யாருக்கு விளங்கல்ல? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க எப்படி செய்வீங்க? அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன்ல இருந்து தீர்வெடுத்தார்கள், ஹதீஸிலிருந்து தீர்வெடுத்தார்கள். ஜகாத் தராவிட்டால் போராடுவேன். உமர் ரலியல்லாஹு விளங்கவே இல்லை. அவ்வளோ பெரிய கலீஃபா, பிற்காலத்தில் வந்தவர். ஏன்? அவங்க சுய விருப்பத்தில் முடிவெடுக்கல, சிந்தனையில முடிவெடுக்கல. ஏன்? அல்லாஹ் குர்ஆனிலே 70-80 இடங்களில் தொழுகையையும் ஜகாத்தையும் சேர்த்து பேசி இருக்கிறான். யாராவது பிரித்தால் நான் விட மாட்டேன். அவங்க எடுத்த முடிவு. கடைசியா தான் உமர் ரலியல்லாஹுக்கு விளங்குது அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்த முடிவு சரி. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலை விட நீங்க எதை முற்படுத்துங்க, தோல்வியில தான் முடிவீர்கள். இது இந்த ஆயத்துடைய விளக்கம். லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் அறிவுள்ளவனாகவும் இருக்கிறார். இதுல அபூ தாவூத், அஹ்மத், திர்மிதி, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹுடைய விடயம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உலமாக்களுடைய தலைவர். அவர்தான் மிக்தாமுல் உலமா. இவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்புறாங்க. ஏண்டா யமனுக்கு கவர்னராக அனுப்புறாங்க. அப்போ ஒரு தலைவர் அனுப்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சோதனை செய்வாங்க. என்ன சோதனை? தீர்ப்பு கொடுக்கணுமே. ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தா தீர்ப்பு கொடுக்கணுமே. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க இல்லாத வந்து யமன்ல இருந்து வரணும். இப்பதான் ஃபோன் இருக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, பிம தஹ்கும். சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எதை வச்சு தீர்ப்பெடுப்பி? உடனே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்க, குர்ஆனை வச்சு. எவ்வாறு? ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்கவும் இல்லை. எதை வச்சு தீர்ப்பெடுப்பேன்? அப்ப ஒரு பிரச்சனை வரும் பொழுது சகோதரர்களே, முஸ்லீம்களே, மூமீன்களே, தீர்ப்பு எங்க தேடணும்? குர்ஆனுக்குள். தீர்ப்பை தேடணும் குர்ஆனுக்குள்ள. பி கிதாபில்லாஹ். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த சோதனை செய்யறாங்க. சரி, ஃபஇல்லம் தஜித், உங்களுக்கு குர்ஆன்ல தீர்வு கிடைக்க இல்லை. அப்ப 114 சூறாவையும் தெரிஞ்ச ஒருத்தர் தானே தீர்வு எடுக்கணும். இன்றைக்கு நாங்க குர்ஆனே தெரியாத ஒருவரை தலைவரா வச்சு தீர்வு எடுக்கணும்னா எங்க இருந்து தீர்ப்பு எடுக்கிறவர்?
டிரான்ஸ்லேஷனை பார்த்தா தீர்ப்பு எடுக்கிறது, நெட்ல போய் அடிச்சா தீர்ப்பு எடுக்கிறது. 114 சூறாவும் தெரிஞ்சாத்தானே அவருக்கு யோசிக்கலாம், ஓஹோ சமூகத்துடைய பிரச்சனைக்கு தீர்வு இந்த இடத்துல இருக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த சூறால இருக்குது. அவர் படிச்சிருக்கணுமே சகோதரர்களே, படித்திருக்கணுமே. அப்ப உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை குர்ஆன்ல தீர்ப்பு கிடைக்காட்டி பிசுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய ஹதீதுகள்ல தீர்ப்பு எடுப்பேன். எதுல இருந்து எடுப்பேன்? சுன்னத்துல, ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்துல. இப்ப ரசூலுல்லாஹ்வோட சுன்னத் எதுக்கு இருக்குது? புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத், இந்த தபரானி, பஸார், ஹதீஸ் கிரந்தங்கள், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா. இது தெரிஞ்சவர் தானே தீர்வு எடுக்கலாம், தெரியாதவன் எப்படி தீர்வு எடுக்கிறது? நாங்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு தலைவராக்கி வச்சிருக்கிறோம். அவருக்கு தெரிந்தது வைத்தியத்துறை, அவருக்கு தெரியாது லோ, நாட்டுடைய லோ, அவருக்கு தெரிஞ்சது இன்ஜினியரிங், அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அவருக்கு குர்ஆன் 114 சூறாவும் தெரியாது, கிரந்தங்கள்ல புகாரியும் தெரியாது, முஸ்லிமும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இவரை நாங்க சொல்றோம் எங்கட சமூக தலைவர் அவர்தான், அவருக்கே ஒன்றும் இல்லை, சமூகத்தை போய் வழி நடாத்துவார். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது கேள்வி கேட்டாங்க, முஆத் ஃபஇல்லம் தஜித், குர்ஆன் ஹதீஸிலையும் இல்லை உங்களுக்கு, இப்ப என்ன செய்வீங்க? உடனே என்ன செய்தாங்க? அஜிதஹிது ரஈ, அப்பதான் நான் இந்த சிந்தனையில போட்டு என்ன இஜ்திஹாத் பண்ணுவேன், ஆராய்ச்சி பண்ணுவேன். இப்போ மூணாவது கட்டம் தான் புத்தி கொடுத்தாங்க. முதல் குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூணாவது தான் அஜ்தஹிது ரஈ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த சந்தோஷத்துல அவர் நெஞ்சில தட்டி சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஃபக ரசூல ரசூலில்லாஹ் லிமா யர்தா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் என்ற தூதரை எப்படி ஆக்கியிருக்கானண்டா, நான் விரும்பின மாதிரி என்ற தூதரையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே. கண்ணியமிக்க சகோதரர்களே, மூமின்களே, தீர்வை தேடுங்க குர்ஆனுக்கு. பிரச்சனை வாழ்க்கையில யாருக்கும் பிரச்சனை வரலன்னு சொல்லல, யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலுமா? நோய் பிரச்சனை, கஷ்ட பிரச்சனை, ஏழ்மை பிரச்சனை, சமூக பிரச்சனை, நாட்டுடைய பிரச்சனை. அப்ப முஸ்லிம் தலைவர்கள் என்ன செய்யணும்? குர்ஆனுக்கு என்ன இருக்கு தீர்வு? எத்தான் சரி, குர்ஆனுக்கு இல்ல, ஹதீஸ்ல என்ன தீர்வு இருக்குது? ஹதீஸ்ல இல்ல, மூணாவது கட்டம், இப்ப என்ன செய்யலாம்? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு குர்ஆனுக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. இல்லைன்னா நாங்க முஸ்லிம் சமூகம் நம்பின குர்ஆன் வேலை இல்லையே. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, பேசுறவங்க பேசிட்டு போகட்டும், இந்த சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு குர்ஆனுக்குள்ள இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் யாரையும் உட்படுத்தாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் சமீஉன் அலீம், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் அறிந்தவன். இந்த ஆயத்துடைய சபபு நுசூல் என்ன? இந்த ஆயத் இறங்குறதுக்கு என்ன காரணம்? புகாரி திர்மிதியில இப்னு அபி முலைகா அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறாங்க, பனு தமீம் என்ற ஒரு கூட்டம் வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. பனு தமீம் என்ற நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் தானே, அதிகமானவங்களோட பேர் தெரியாது. ஏனண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அவ்வளோ பேரும் யாரு? முஸ்லிமா பார்த்த எல்லாருமே சஹாபா. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு, அதுக்கு சொல்ற ஆமுல் உஃபூத். என்ன சொல்றது? ஆமுல் உஃபூத் என்ன? ஒவ்வொரு தூது குழுவாக வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க. எத்தனை பேர்னு தெரியாது. இப்ப நாங்க அப்படியே கொழும்புல இருந்து ஒரு தூதுக்குழு போறோம், அப்படியே ஃபேமிலியோட போய் இஸ்லாத்தை அழுவுறோம். இந்தியால இருந்து ஒரு ஃபேமிலி வாரது, யமன்ல இருந்து ஒரு ஃபேமிலி, இப்படி வஃப்து. அப்ப எண்ணிக்கை இல்லை முஸ்லீம்களுடைய. அப்ப 1,24,000 பேர்னு வருதே சஹாபாக்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜில கலந்து கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி ஹஜ்ஜில கலந்து கொண்டவங்க தான் 1,24,000. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி இருந்த ஒரு 1000 சஹாபாக்கள் பேர் இருக்கு. இந்த நேரம் நபிக்கு பின்னாலே இருப்பாங்க. அதுவும் 1000ல் எந்த நேரம் நபியோடு இருந்த 200 பேர் தான் கிட்டத்தட்ட. நபியோட தொழுகிறது, நபியுடைய ஹதீஸை பாடமாக்குறது.
அப்ப சஹாபாக்களுடைய தொகை இல்லை. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு 27 தூதுக்குழுக்கள் வந்து இஸ்லாத்தை தழுவிச்சு. எத்தனை தூதுக்குழுக்கள்? அதுல முதலாவது வஃப்து தௌஸ். வஃப்துன்னு வந்த தௌஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த கூட்டம் தான். துஃபைல் பின் அம்ரத் தௌசி யமன்ல இருந்து வராங்க. ரெண்டாவது அஸ்த் என்ற கோத்திரம். அஸ்த், ஏன் இதெல்லாம் வரலாறுகள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்குது ரசூலுல்லாஹி சீராவுல. மூன்றாவது ஃபர்வத்துல் ஜுதாமா என்ற கூட்டம். நான்காவது ஹம்தான், பெரிய ஒரு கூட்டம் ஹம்தான் என்றா. ஐந்தாவது தாரிக் பின் அப்துல்லா. ஆறாவது நஜீப். இது ஒவ்வொரு கபீலாட பேர், வஃப்துகளுடைய பெயர்கள். ஏழாவது பனு சாத். பனு சாத் வாராங்க இஸ்லாத்தை தழுவி. எட்டாவது ஹுதைம். ஹுதைம் என்ற கோத்திரம். ஒன்பதாவது பனு அசத் என்ற கோத்திரம். 10வது பஹ்ரா என்ற கோத்திரம். 11வது பனு அபஸ். 12வது பனு ஹனீஃபா. இந்த கோத்திரத்தில் வந்தவர் தான் முசைலமத்துல் கذாப். முசைலமா நபி என்று வாதாடினாரே, பனு ஹனீஃபா யமாமாவுல வாழ்ந்தவங்க. 13வது வஃப்து அப்து கைஸ், ஹதீஸ்ல பிரபல்யமான கோத்திரம், அப்படியே வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க. 14வது வஃப்து தை. தை என்ற கூட்டம் வருது. 15வது அஷ்அரி. எங்க இருந்து வராங்க? அஷ்அரி யமன்ல இருந்து. அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு இந்த கபீலாவை சேர்ந்தவங்க. இவங்க வாராங்க, இதுல கப்பல்ல வாராங்க, வந்து நபீரத்தில் இஸ்லாத். அஷ்அரி கோத்திரம். 16வது சுதா என்ற கோத்திரம். 17வது அஸ்ரா. 18வது சகீஃப். சகீஃப் எங்க உள்ள? தாயிஃப்ல உள்ள கோத்திரம். சகீஃப் தாயிஃப்ல உள்ள கோத்திரம். 19வது பனு ஃபஸாரா. 20வது ஆமித். 21வது பனு முஜாரிப். 22வது ஹவுலான். 23வது கஸ்ஸான். 24வது பனுல் ஹாரிஸ். 25வது சலாமான். 26வது நஜ்ரான். 27வது நஹா. இந்த 7 கூட்டமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க இஸ்லாத்தை தழுவ. இது ஒரு கூட்டம் தான் பனு தமீம். இந்த கூட்டம் வந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை தழுவினா உடனே அமீரை போட்டுருவாங்க. யாரை போட்டுருவாங்க? பெண்ட எங்கட அமீர் யார்? அதான் பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை அதான், எங்கட அமீர் யாரு? எங்களுக்கு அமீர் இல்லாம இருக்க, புற பார்க்கறதுக்கு மட்டும் ஜமியத்துலமா அமீர் என்றும், புறைய ஜமியத்துலமா மற்ற விஷயங்கள். அப்ப அமீர்ங்கிறது ஒரு ஆள் தான். ஒரு அமீர் இருக்கணும் எங்களுக்கு. நாட்டுக்கு ஒரு அமீர் இருக்கணும், சமூகத்துக்கு ஒரு அமீர் இருக்கணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50-100 பேருக்கு ஒரு அமீரை போட்டுருவாங்க. அமீர் இல்லைன்னா யாருக்கு வழிபட? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு தமீம் வந்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கஅகா இப்னு மஅபத் என்பவர் அமீராக்கு. கஅகா இப்னு மஅபத். உமர் ரலியல்லாஹு கருத்து வேறு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அக்ரா இப்னு ஹாபிஸ் அமீராக்கு. அக்ரா இப்னு ஹாபிஸ் அமீராக்குங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க ஒரு ஆள் அமீராக்குங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க இன்னொரு ஆள் அமீராக்குங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு கோபம் வந்துட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மரத்த இல்லா ஹிலாஃபி, எப்ப நான் வாய் திறந்தாலும் நீ எனக்கு எதிராக தான் பேசுறேன் அப்படின்றார். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பார்த்து. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு நான் மாறு செய்யலையே. இந்தத்தோட 2 பேருக்கு இப்ப வாய்த்தக்கம் வந்துட்டு. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுக்கு வாய்த்தக்கம் வந்ததோட 2 பேர் சத்தம் உயர்ந்துட்டு. இப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால யாரையும் எதை முற்படுத்தாது. உங்களுக்கு முன் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பொறுத்துட்டீங்க. ரசூலுல்லாஹ் அமீரை போடுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ஒருத்தர் அமீர் ஆக்குவாங்க. நீங்க சண்டை போடாதீங்க, நீங்க முற்படுத்தாதீங்க. இமாம் முகாத்தில் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பனு தமீம்ல 19 பேர் வந்தாங்களாம். அதுல கைஸ் இப்னு ஆசிம், ஜபர்கான் பின் பத்ர், அக்ரா இப்னு ஹாபிஸ், சுவைத் பின் ஹாஷிம், ஹாலித் பின் மாலிக், அதா இப்னு ஹாபிஸ், கஅகா இப்னு மஅபத், வகீ இப்னு வகீ, உயைனத் இப்னு ஹிஸ்ன் வந்திருந்தாங்க. இதற்குள்ள ஒரு ஆள் அமீரா போடுறதுல பிரச்சனை வந்துச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னான் என்ன? அல்லாஹ் ரசூலை முற்படுத்து, நபி அவங்க போடுவாங்க ஒரு ஆள்.
இப்போ நீங்களோட கருத்துக்களை கொடுத்து சண்டை போடாதீங்க என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இமாம் ஹசன் பஸ்ரி சொல்றாங்க இந்த ஆயத்துடைய விடயத்தில், அல்லாஹ் ரசூலை விட முற்படுத்தாதீங்கன்னா என்ன கருத்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்தில் என்ன செய்வாங்க? தொழுதுட்டு வந்து குர்பான் கொடுப்பாங்க, உதுஹியா. சஹாபாக்கள் சிலர் என்ன செஞ்சிட்டாங்க? ரசூலுல்லாஹ் அறுக்க முந்தி அறுத்துட்டாங்க. அதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் அப்படின்னு ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. எது எவ்வாறு இருந்தாலும் சகோதரர்களே, காரணம் பலதாக இருக்கலாம், ஒன்றாக இருக்கலாம். வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் ரசூலை விட நாங்கள் எதையும் வாழ்க்கையில் முற்படுத்தி விடக்கூடாது. முற்படுத்தினால் ஒரு நாளும் நாம் வெற்றி அடைய மாட்டோம். இந்த ஆயத்துடைய கடைசியில் பாருங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா 2 வருது. இன்னல்லாஹ சமீஉன் அலீம். இந்த சமீ என்றது குர்ஆன்ல 45 தடவை வருது. எத்தனை தடவை? அப்ப நாங்க பேசுற ஒன்றொன்றையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? எங்கட தஃப்சீரை இப்ப அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கானா? சமீஆ. கது சமீ அல்லாஹ்ல படிச்சோம். ஒரு பெண் வந்து ரசூலுல்லாஹ்வோட ரகசியம் பேசுறா. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, பக்கத்து ரூம்ல இருந்து எனக்கு கூட விளங்கல. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகீ இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. உங்களோட வந்து அந்த பெண் பேசியதை அல்லாஹ் கேட்டுட்டான். அப்ப அல்லாஹ் எங்கட எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறான். அல்லாஹ் சமீ. குர்ஆன்ல சமீ என்ற வார்த்தை 45 தடவை வருது. அடுத்தது அலீம். அலீம் என்ற வார்த்தை குர்ஆன்ல 32 தடவை வருது. 32 தடவை வருது அலீம் என்ற வார்த்தை. இது சூரா ஹுஜராத்துடைய முதல் ஆயத். ஒழுக்கத்தை அல்லாஹ் படிச்சு தர மூமீன்களுக்கு. மூமீன்கள் எப்பையும் சிந்திக்கணும். ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றா, நோய் என்று வந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றா, முதல் அதை பாரு. அதுல இல்ல ஹதீஸ பாரு, அதுல இல்ல அதுக்கு பிறகு உங்களோட ஆராய்ச்சியில தொடரும். சரி, 2வது விடயம் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. 2வது ஒழுக்கம், பேச்சில் ஒழுக்கம் இருக்கும். இது வாழ்க்கையில் ஒழுக்கம். 2வது பேச்சில் ஒழுக்கம். என்ன ஒழுக்கம்? ஈமான் கொண்டவர்களே. 2வது தடவை அல்லாஹ் கூப்பிடுறான். யாரை பார்த்து கூப்பிடுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. லா தர்ஃபஉ அஸ்வாதகும், உங்களுடைய சத்தங்களை உயர்த்தாதீர்கள். உங்களோட சத்தங்களை என்ன செய்யாதீங்க? எதற்கு மேல? ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேல். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்தத்துக்கு மேல உங்களோட சத்தத்தை என்ன செய்யாதீங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தே, இப்ப என்ன செய்யுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதால போய் சத்தம் போடப்படாது. ஹயாத்தோட வாழும் பொழுதும் சத்தம் போடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பிறகும் சத்தம் போடக்கூடாது. அப்ப நபியுடைய சத்தத்துக்கு மேல உங்களோட சத்தங்களை உயர்த்தாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்களோட சத்தங்களை உயர்த்தாதீர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் 2வது ஒழுக்கத்தை அல்லாஹ் படிச்சு தாரான். இப்ப இந்த ஆயத்துக்குரிய சபபு நுசூல் என்ன? இந்த ஆயத் இறங்குறதுக்கு காரணம் என்ன? இமாம் இப்னு ஜரீர் கதாதா ரஹிமஹுல்லாஹ் மூலமா சொல்றாங்க, அந்த சத்தம் போட்டு பேசுவாங்க. இன்றைக்கு தான் எங்கட சத்தம் எங்கட வீட்டுக்கு அங்கிட்டு போறல்ல. பழைய காலத்தில் மைக் இருந்துச்சா? அதான் சொன்ன 1/2 கிலோமீட்டர் கேட்குமே. சுபவுக்கு அதான் சொன்ன எவ்வளவு தூரம் கேட்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 பேரை வச்சு ஹஜ்ஜில மைக்ல பேசினாங்களா, சும்மா பேசினாங்களா? அப்ப 1,24,000 பேருக்கு சத்தம் போற அளவுக்கு முபல்லிகள் இருந்திருக்கிறார். அந்த காலத்தை பிரபலியமான சத்தமுடையவங்க இருந்தாங்க. அதுல ஒன்றுதான் அப்பாஸ். அப்பாஸ் சத்தம் போட்டாரண்டா சில கிதாபுகள் எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் சத்தம் போகும். 7 கிலோமீட்டர். ஹுனைனுடைய யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஓடிட்டாங்க. கூப்பிடுறதுக்கு அப்பாஸ் சத்தம் பிடிச்சாங்க, கூப்பிடுங்க எல்லாரையும். அப்பாஸ் சத்தம் போட்டார்.
மதீனாவில் ஒரு ஆள் இருந்தார், சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ஹதீபுல் அன்சார், அன்சாரியருடைய சத்தம் போடுற அவர்தான். போடுவார் சத்தம் மதீனாட தொங்கலுக்கு. சலமத்து பின் அக்வா இருந்தார், நல்லா ஓடுவார், நல்ல சத்தம். இப்போ ஊர்ல எல்லாரும் இருக்கணுமா இல்லையா? சத்தம் போடுறாங்க ஊர்ல தேவை தானே, கட்டாயம் தேவை. அதான் சொல்லணும், கூப்பிடணும், அறிவிக்கணும். இப்ப இந்த ஆயத் இறங்கினதோட சில உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத் சாபித் பின் கைசுடைய விடயத்தான் இறங்கிச்சு என்று அவர் பேசுற சத்தத்தால் ரசூலுல்லாவுக்கு தொந்தரவாயிற்று. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இல்ல ஒரு நாள் சாபித் பின் கைஸ் அழுதுட்டு இருக்கிறார். அப்ப ஆசிம் பின் அதி அவரை கடந்து போறார். கிடையே அழுகிறீங்க சாபித்? இல்ல பாரு, ஒரு ஆயத் இறங்கிட்டு, அந்த ஆயத் எனக்குத்தான் இறங்கியிருக்கும் நினைக்கிறேன். இப்போ உடனே ஆசிம் பின் அதிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், இப்படித்தான் சாபித் பின் கைஸ் அழுதுட்டு இருக்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தேடி போறார். சரி, ரிவாயத்தை சுபஹ தொழுதுட்டு கேட்டாங்க, இங்க வளமையா வார சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ காணல, யா ரசூலுல்லாஹ் இந்த ஆயத் இறங்கினத்துல அழுதுட்டு இருக்கிறார். இப்ப நபி அவங்க தேடி போய் கேட்டாங்க, அமா தர்தா அன் தஈஷ ஹமீதன் வ தக்துல ஷஹீதன் வ தத்குலல் ஜன்னah. கேட்டாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லையா புகழோட வாழ்ந்து ஷஹீதா மௌத்தாய் சொர்க்கம் நுழைய? என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான், இந்த சாபித் பின் கைஸ் எதிர்காலத்துல ஷஹீதாகுவார். இவர் பாவி அல்ல, இவர் அதுக்கு பிறகுதான் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இதுக்கு பிறகு என் சத்தத்தை உங்களோட சத்தத்துக்கு மேல் நான் உயர்த்தவே மாட்டேன் அப்படின்றார். சொல்றாங்க, பிற்காலத்து நபி அவங்க சொன்னது போல எமாமாவுடைய யுத்தம் நடக்குது. பனு ஹனீஃபா கோத்திரத்தில் முசைலமத்துல் கல்லாப் நபி என்று வாதாடிட்டார். இந்த நேரம் 70 காரிகள் முன்னுக்கு போறாங்க முசைலமாவோட பேசுறதுக்கு, போராடுறதுக்கு. முசைலமா யுத்தம் தான் செய்யணும் என்று முடிவுக்கு வந்தான். அந்த நேரம் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் தான் கஃபனை உடுத்து என்ன செஞ்சாங்க, முதல் அத்தரை போட்டு நான் மௌத்துக்கு தயார் அப்படின்னு முன்னுக்காய் முதல் ஷஹீதானாங்க இவங்க தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீங்க, சொர்க்கம் நுழைவீங்க அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய உயர்ந்த சஹாபிதான் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அல்லாஹ் எங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தாரான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஒரு நாளும் நபியுடைய சத்தத்துக்கு மேலே சத்தத்தை உயர்த்தாதீர்கள். இரண்டாவது ஒழுக்கம் இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரை பார்க்குறாங்க, மஸ்ஜிது நபவியில சத்தம் போட்டு பேசுகிறாங்க. அப்படியே கல் அடித்தாங்க. கேட்டாங்க, எந்த ஊர்? சொன்னா தாயிஃப். மதீனா மட்டும் இருந்தால் அவங்களுக்கு நான் செய்வேன் வேதனைண்டாங்க. ஏன்னா மதீனா வாசிகள் யாருமே, நீங்கள் பாருங்கள், ரவுதாக்கு போயிருப்போம், நாங்கள் மஸ்ஜித் நபவிக்கு போயிருப்போம், 1,00,000 பேர் இருப்பாங்க. ஆனால் இருமல் சத்தம் கேட்குமே தவிர பேச்சு சத்தம் கேட்க. இன்றும் அதே ஒழுக்கம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க, கபூரில் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் சத்தம் போட மாட்டாங்க. 1,00,000 பேர் பள்ளியுள்ளுக்கு இருப்பாங்க, ஆனால் 1,00,000 பேர் இருந்தாலும் யாரும் சத்தம் விட்டு பேச மாட்டாங்க. அந்த ஒழுக்கத்தை பேணுறாங்க முஸ்லிம் சமூகம். இருமல் சத்தம் கேட்கும், தடுமல் தும்மல் கேட்கும், ஆனால் பேசுகிற சத்தம் கேட்காது. என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒழுக்கமாக உலகத்திலும் மௌத்தானதுக்கு பிறகும் நடக்க வேண்டும். இது 2வது ஒழுக்கம். இது 3வது ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லித்தாரான், وَلَا تَجْهَرُوا لَهُ بِالْقَوْلِ كَجَهْرِ بَعْضِكُمْ لِبَعْضٍ. உங்கள் சிலரில் சிலரை அழைப்பதை போன்று நபியையும் பகிரங்கமாக அழைக்காதீர்கள். நௌஷாத்னு கூப்பிடுறோம் தானே, ஒருத்தர நௌஷாத்னு கூப்பிடுறோம், இஸ்மாயில்னு கூப்பிடுறோம், ஒவ்வொரு பேரை சொல்லி அன்வர்னு கூப்பிடுறோம் தானே. இப்படி முஹம்மத் அஹ்மத் என்று கூப்பிடாது. ஒழுக்கம் படிச்சுத்தார் அல்லாஹ். அப்ப எப்படி கூப்பிடுங்க, யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ் என்று ஒழுக்கமா கூப்பிடுங்க. وَلَا تَجْهَرُوا لَهُ بِالْقَوْلِ كَجَهْرِ بَعْضِكُمْ لِبَعْضٍ. உங்கள் சிலரை கூப்பிடுவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் சொல்லி கூப்பிடாதீர்கள். அவ்வாறு கூப்பிட்டால் என்ன நடக்கும்? அன் தஹ்பத அமாலுக்கும், உங்களோட அமல்கள் எல்லாம் அழிந்து விடும். وَأَنْتُمْ لَا تَشْعُرُونَ,
உங்களுக்கு விளங்காமலே உங்களோட அமலெல்லாம் அழிஞ்சிடும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்க குறைவாக கூப்பிடுவது அமலை அழித்து விடுமெண்டா எவ்வளோ பாரதூரமான விடயம். அதனால அந்த காலத்துல யாரும் நபியுடைய பெயர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என்ற உம்மாவும் வாப்பா அவங்களை அர்ப்பணமாகட்டும். அந்த காலத்துல ஒரு பொம்பளை இருந்தாங்க, உம்மு அதியா. ரசூலுல்லாஹ்வோட பேர் வந்தாலே பி அபீமாங்களா, என்ற வாப்பா. எவ்வளவு ஒழுக்கமா நடந்திருக்கிறாங்க. அந்த ஒழுக்கத்தை தான் அல்லாஹ் இந்த இடத்துல மூன்றாவது விடயமாக எங்களுக்கு ஏவுறான். ஏனென்றா விளங்காமலே எங்களோட அமலெல்லாம் அழிஞ்சிரும். அதற்கு பிறகு அல்லாஹ் மூன்றாவது ஆயத்தில் இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹ், நிச்சயமாக ரசூலுல்லாஹ்விடம் யார் சத்தங்களை பணித்துக் கொள்கிறார்களோ, இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹ். அவ முக்கியமாக இன்னொரு விடயம் என்னண்டா, குர்ஆன் ஓதப்படும் பொழுது எங்களோட பேச்சு உயர்த்தப்படாது. ரெண்டாவது, ஹதீஸ் மஜ்லிஸ்கள்ல ஹதீஸ் வாசிக்கப்படும் பொழுது நாங்க பேசிட்டு இருக்கப்படா, கணக்கெடுக்கல ரசூலுல்லாஹ் ஹதீஸ். அவ குர்ஆன் ஓதப்பட்டா வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஊ லா, காது தாழ்த்தி கேட்கும். கெசட்ட குர்ஆனை போட்டுட்டு போறது விரும்பினதெல்லாம் இல்லை. அப்ப பேச்சு குர்ஆனை நிறுத்தாடுங்க, நீங்க பேசுங்க. ஹதீஸ் வாசிக்கிறாங்க, பயான போடுற ஜொலிக்கு பயான் இல்லை, காது தாழ்த்தி கேளு. அப்ப ஹதீஸின் பொழுது நீங்க பேசுறீங்கண்டா நீங்க மதிக்கலன்னு அர்த்தம் ரசூலுல்லாஹ் ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹுடைய இடத்துல போய் இன்னல்லதீன யகுல்லூன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹுடம் யார் சத்தங்களை பணிப்பாரோ, உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவர்களுடைய கல்புகளை அல்லாஹ் தக்வாவுக்கென்று சோதனை செய்து விட்டான், தக்வாவுக்கென்று தேர்ந்தெடுத்துட்டான். என்ற சத்தத்தை பணிக்கிறது கூட இவ்வளவு பெரிய ஒழுக்கம், அதப் இருக்கணும். அதபு ஆகத்தே, அதப் இல்லாடி என்ன மல்ல அதபலவு பகுவ துப்புன், கரடிதல். அதபில்லாத சமூகம். முந்தி பாருங்க, ஜும்மாக்கு பிறகு ஊர் எழுப்பி பேசுவார் தலைவர், எல்லாரும் அமைதியா கேட்டு போவாங்க. இன்றைக்கு எப்படி சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கேன்டா, ஒரு தலைவர் ஆலிம் எழுப்பி எதிர்த்து பேசுறாங்க, செட் பண்ணி வச்சிருக்குது. முந்தி ஒரு ஊர்ல ஒரு ஜும்மா பள்ளி தான் இருக்கும், ஒரு ஊர்ல எல்லாரும் வழிபடுவாங்க, கட்டுப்படுவாங்க, ஊருடைய கட்டுப்பாடு. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஜும்மாவை தொடங்கி, பிரச்சனையில தொடங்கி, குரூப்பை தொடங்கி, ஒரு ஆள் எதிர்த்து பேசுறது, அவர மானத்தை போக்குறது, எல்லாமே கணக்கில்லாம போயிட்டு ஒழுக்கம் இல்லாத சமூகமாக மாறிட்டு. அதப் இருக்கணும் கட்டாயம். அல்லாஹ் சொல்லித்தாரான். அல்லாஹ் நபிக்கு எந்த அளவுக்குண்டா, உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒழுக்கம் கொடுக்காத சம்பவம் இருக்கிறார். அவர் ரசூல் தானே, போஸ்ட்மேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? போஸ்ட்மேன் லெட்டரை கொண்டாந்தார், அவ்வளவுதான். அவரை அவ்வளவு தூரம் தலையில தூக்க தேவையில்லை, அவ்வளவுதான். சகோதரர்களே, ஒழுக்கம் குறைய 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 அல்லாஹ் சோதிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கும். அவங்க மௌத் ஆயிட்டாங்க, ஆனாலும் அவங்களோட கண்ணியத்தில் ஒரு குறைவு செய்யக்கூடாது, கண்ணியத்தில் ஒரு குறைவு செய்யக்கூடாது. உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவங்களோட சுன்னத்தில் குறைவு செய்யக்கூடாது. அவங்க காட்டின சுன்னத்தில் குறை. பிதாயாவில் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான், அந்த காலத்தில் மிஸ்வாக், மிஸ்வாக்கை பற்றி ஒரு இமாம் பயான் பண்ணுறார் பள்ளியில். மிஸ்வாக்குடைய சிறப்புகள். இப்போ எங்களுக்கு மிஸ்வாக் செய்ய விருப்பம் இல்லைன்னா மௌனமாக இருக்க வேண்டியது. அப்படியே பேசக்குள்ள ஒருத்தர் எழும்பி போய் என்ன செஞ்சார், இந்த மிஸ்வாக்கால பல்லு தீட்டேலா, பின்துவாரம் தான் கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு பின்துவாரத்தில் அந்த மிஸ்வாக்கை வச்சியும் காட்டிட்டார். எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் போகல எழுதுறாங்க, கொஞ்ச நாள் போகல எழுதுறாங்க. இவன் சத்தம் போடுறான், ஒரு நாள் கத்துறான். என்ன நடக்குதுன்றா, அவனோட பின்துவாரத்தால் ஒரு மிருகம் ஒன்று வெளிவருது. அந்த மிருகத்துடைய தலை 4 விரல் தடிப்பம். இவன் கத்தின சத்தத்துக்கு ஊரே சேர்ந்துட்டு,
உடனே மகள் என்ன செஞ்சால், உடனே அடித்தால் அந்த மிருகத்தை. அவடத்தை அது செத்துட்டு அவனும் அதே இடத்துல மௌத்தாயிட்டான். அல்லாஹ் உலகத்திலே காட்டினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதித்தவர்களுக்குரிய தண்டனை என்ன. அதனால தேவண்டா கிதாபுகள் எடுத்து பிரட்டி பாருங்க, இத்தனை ஆயிரம் சம்பவம், இது ஒன்று இல்லை, பார்த்தா தானே கிடைக்கும், பார்க்காம கிடைக்காதே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸுடைய ஒழுக்கம் கல்புல இருக்கும். ஒழுக்கம் இல்லை அல்லாஹ்னு மௌனமா இருங்க, உங்களோட பாட்டில் இருங்க, எதிர்த்து பேச போய் தராதீங்க. ஒழுக்கம் இல்லாம குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக அல்லாஹ் சொல்றான், லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அதீம், அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்குது. அஜ்ருன் அதீம் என்ற சொர்க்கம், அஜ்ருன் அதீம் என்ற சொர்க்கம், மகத்தான கூலியும் மன்னிப்பும் அவர்களுக்கு இருக்கு. இமாம் அஹ்மத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூலமாக எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதப்பட்டுச்சு, அமீருல் மோமினீன், ஒரு மனிதர் பாவத்துடைய ஆசையும் இல்லை, பாவத்தை செய்யறதும் இல்லை. ஒரு மனிதர் இருக்கிறார், பாவம் செய்யணும்னு ஆசையும் இல்லை, பாவத்தை செய்யறதும் இல்லை. இவரை பத்தி சொல்லும். உமர் ரலியல்லாஹு பதில் கடிதம் எழுதினாங்களாம், இன்னொரு மனிதர் இருக்கிறார், பாவம் செய்யணும்னு ஆசை வருது, ஆனா பாவத்தை செய்யல. இவருக்குத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை எழுதினாங்களாம், உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அவருடைய கல்புகளை அல்லாஹ் தக்வாவுக்கு எடுத்து விட்டான். அவ தக்வா, பாவம் செய்யற ஆசை மனிதன் தானே, பாவ ஆசையே வருதில்லைண்டா நாங்கள்லாம் மலக்கறிக்கோம். இப்போ எனக்குண்டா பாவம் செய்கிற ஆசையே வருதில்லை ஒருத்தர் சொல்கிறார், கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், அவரை மலக்கறிக்கணும். அவர் பாவம் ஆசை, அவர் மனிதன் தானே, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளை அறிக்கலாம். சொல்லுவாங்க உலமாக்கள், அந்த ஆசை வாரத்தை தடுக்கிறது, அதுதான் ஈமான். ஆசை வருது, பெருமை ஒன்று கல்புல வருது, வந்துட்டு அந்த பெருமை இல்லை, நீ பெருமை அடிக்காத என்று தடுக்கிறது தான் ஈமான். இல்லைன்னா பெருமையே வருது இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார், அப்போ அவர் செக் பண்ணணும், மனிதன் இல்லையாக்கி ஒரு மலக்காய். அப்போ பாவத்துடைய ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை, பெண்களுடைய ஆசை, ஷைத்தான் போட்டுட்டே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இருட்டில் தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போகும் பொழுது, ஏன்னா சஃபியா ரலியல்லாஹு வீடு கொடுத்துருந்தாங்க உஸாமா ரலியல்லாஹு வீட்டு பக்கத்தில். ரெண்டு அன்சாரி சஹாபாக்கள் நபியை கண்டதோட வேகமா நடக்கிறார். ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரும் அலா ரிஸ்லிக்குமா இன்னஹா சஃபியாண்டாங்க, நான் என்ன மனைவி சஃபியாவை தான் கூட்டிட்டு போறேனா அப்படின்றாங்க. ரெண்டு சஹாபியா ரசூல் ஒன்றுமே நினைக்க இல்லையே, ஷைத்தான் கல்புல போற்றுவான், என்னடா இந்த இருட்டில் ரசூலுல்லாஹ் பொம்பளையோட கூட்டிட்டு போறாரே, அது ஷைத்தாண்ட வேலை. அப்போ உடனே பதில் சொல்லணும், நாங்கன்னு இல்லை, கெட்டெண்ண வைக்கப்படாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஷைத்தான் ரத்தம் ஓடுற இடம் எல்லாம் ஓடுறான்டாங்க. அதனால பாவத்துடைய ஆசை இன்னைக்கு வருதில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆசை வருது, நாம் பாவம் செய்யப்படாது. அவ்வாறு தவிந்து கொண்டால் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான் என்ன, லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, வ அஜ்ருன் அதீம், பிரம்மாண்டமான கூலியும் இருக்கிறது. அதுதான் சகோதரர்களே சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீர்ல நாங்க ஹுஜராத் என்ற என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 9 ஹுஜராத், யார் யாருக்கு இந்த ஹுஜராத்தை கொடுத்திருந்தாங்க, நபி அவங்க வாழ்ந்த ஹுஜராத் எது, அந்த ஹுஜராத்துடைய வரலாறுகள் என்ன, ஹுஜராத் எப்பொழுது உடைக்கப்பட்டது, இப்ப ரசூலுல்லாஹ் எந்த ஹுஜராத் மீதமாக இருக்குது, ரசூலுல்லாஹ் டாய்லெட்டுக்கு போற இடம் எது என்ற இன்ஷா அல்லாஹ் விரிவான சீராவுக்குள் அடுத்த தஃப்சீரை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஹுஜராத்தை வாழ்க்கையில் எடுத்து நடந்து வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவையும் ரசூலையும் முற்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு இறங்கியிருக்கும் சோதனையை குர்ஆன் சுன்னா மூலமாக யா அல்லாஹ் நீக்கி வைப்பாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு அமீராகவும் இமாமாகவும் யா அல்லாஹ் நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து தருவாயாக. ஒரே மனிதர் இமாமாகவும்
அவரே அமீராகவும் முஸ்லிம் சமூகத்துக்கு உருவாக்கி தருவாயாக. குர்ஆனை ஹதீஸை விளங்கிய புத்திஜீவிகள் இந்த சமூகத்தை வழிநடாத்த தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த உம்மத்தில் இருக்கும் மடையர்களால் இந்த சமூகத்துக்கு சோதனைக்கு மேல் சோதனையை தந்து விடாதே ரஹ்மானே. இந்த உம்மத்தில் இருக்கும் முனாஃபிக்குகளால், இந்த உம்மத்தில் இருக்கும் முர்தத்துகளால் இந்த சமூகம் இன்னும் சோதனைக்குள் மாட்டிக்கொள்ளாமல் யா அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து இந்த சமூகத்துக்கு தீர்ப்பு வழங்கும் சிறந்த உலமாக்களையும் சிறந்த தலைவர்களையும் உருவாக்கி தருவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.